நேற்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை மறைந்த மாவீரன் காடுவெட்டியார் அவர்களுடைய மகன் தம்பி கனகரசன் அவர்கள் சந்தித்திருக்கக்கூடியது இணையத்தில் பெருமளவுல வைரலாயிடுச்சு. சிலருக்கு சில தகவல்கள் தெரியல. என்ன அப்படின்னாக்க ஏன் இந்த சந்திப்புன்னு சொல்லிட்டு உள்ளவங்களுக்கு தெரியும், ஆனால் தெரியாதவங்களுக்கானதான் இந்த காணொளி. என்ன அப்படின்னாக்க மறைந்த மாபெரும் சகாப்தம் மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் உயிர்நீத்த காடுவெட்டியில் அவருடைய நினைவிடத்தில் ஒரு நினைவு கோவிலை நிறுவ வேண்டும் என்கிற ஒரு நல் எண்ணத்தை முன்னெடுத்து தம்பி கனகரசன் அவர்களுடைய சீரிய முயற்சியால் அந்த இடத்திலே ஒரு கோவில் என்பது கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மாவீரன் அவர்களுடைய அடையாளமாக நினைவு சின்னமாக அந்த இடத்திலே பாவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனை பொருட்டு வருகின்ற பிப்ரவரி 1 மாவீரன் காடுவெட்டியார் அவர்களுடைய அகவை தினம். அந்த அகவை தினத்தில் அந்த கோவிலை திறக்க வேண்டும் என்பதற்கான பணிகள் மும்முரமாக செயல்பட்டு வருகிறது. இந்த தருணத்தில் தான் தம்பி கனகரசன் அவர்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்தித்து கோவில் திறப்பு விழாவிற்கு வர வேண்டும் என்று அழைப்பிதழ் வைப்பதற்காக நேற்றைய தினம் இந்த சந்திப்பு என்பது நடந்தேறி இருக்கிறது. ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, இது அரசியல் கடந்த ஒரு விடயமாக நான் சொல்கிறேன். மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் எல்லோராலும் மதிக்கப்பட்டவர், எல்லா சமூகத்தாலும் போற்றப்பட்டவர். மாவீரன் காடுவெட்டியார் அவர்களை அரசியல் கடந்து, இயக்கங்கள் கடந்து, கட்சிகள் கடந்து, சாதிகள் கடந்து நமக்கான ஒரு அடையாளமாக இருந்தார். அவருடைய இந்த கோவில் திறப்பு விழா என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் மறைந்த பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அடையாளங்கள் இருக்கக்கூடிய தருணத்தில் மாவீரனுக்கான ஒரு அடையாளமாக இந்த ஆலயம் என்பது நிறுவப்பட்டிருக்கிறது. உள்ளபடியே உளமார்ந்த மகிழ்ச்சி. எனவே அரசியலை கடந்து, இனங்களை கடந்து, சாதியை கடந்து பிப்ரவரி 1 மாவீரன் அவர்களுடைய நினைவிடத்தில் எழுந்திருக்கக்கூடிய அந்த கோவில் திறப்பு விழாவிற்கு அனைவரும் வருக வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையையும் வேண்டுகோளையும் இந்த காணொலியின் வாயிலாக முன்வைக்கிறேன். ஏன்னாக்க நம்ம பிறரை ஒப்பிட்டு பேச வேணாம், பிற தலைவர்களை, சமூகங்களை. நமக்கானது ஒரு அடையாளம் மாவீரன். அந்த இடத்துல நாம் அவருக்கான ஒரு அஞ்சலி செலுத்தும் விதமாக அன்றைய தினம் காடுவெட்டியில் சங்கமிப்போம்.